அதிமுகவிற்கான கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கும் என கூறும் அமித்ஷா. கூட்டணியை இறுதி செய்வதற்காக 11ஆம் தேதி தமிழ்நாடு வரும் ஜே.பி. நட்டா. மீண்டும் உருவாகிறதா பாஜக அதிமுக கூட்டணி? நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாட்கள் நெருங்க நெருங்க பிரதான கட்சிகளின் கூட்டணியில் யார் யார் என்பதே நம் முன்னால் இருக்கும் முக்கிய கேள்வி. திமுக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த கால தேர்தலைப் போலவே எந்த மாற்றமும் இல்லை என்றும் தொகுதி பங்கீடு மட்டுமே பேசி இறுதி செய்யப்படும் எனவும் தெரிவித்துவிட்டனர். அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு மெகா கூட்டணி அமைப்போம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி பக்கம் தற்போது வரை எஸ்.டி.பி.ஐ, புரட்சி பாரதம் ஆகிய மிகச் சிறிய கட்சிகள் மட்டுமே கூட்டணி பேச்சை துவக்கியுள்ளனர். தேமுதிக, பாமக, தமாக ஆகிய கட்சிகள் தற்போது வரை அதிமுக பக்கமா இல்லை பாஜக பக்கமா என்ற முடிவு தெரியாமல் இருக்கின்றனர். பாஜகவும் அதிமுகவும் அவர்களுக்கான தேவைகளை அறிந்து தமது கூட்டணிக்குள் இழுத்துக்கொள்ள முயற்சி செய்யும் நிலையில் ஜி.கே. வாசன் மட்டும் அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் உருவாக்க பாஜகவின் சார்பில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னணி நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்ற முக்கிய செய்தியை கூறியுள்ளார். அப்படியெனில் சமீபத்தில் ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைய வேண்டும் என பேசியதில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பார்க்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். வரும் 11ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. 25ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். அதற்குள் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்படும் என்ற நம்பிக்கையில் தேமுதிக, பாமக, தமாக ஆகிய கட்சிகள் காத்துக் கொண்டு இருக்கின்றன.